ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முறை இதே மாதிரி மசாலாவை அரைச்சி லெமன் ரைஸ் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட புதினா இருந்தால் புதினாவும் கொஞ்சமாக சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். லெமன் ரைஸுக்கு வேர்க்கடலை சேர்த்து செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா இப்போ வறுத்தாச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். இதில் கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கருகிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மசாலா அரைக்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம். ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க, காரத்தகுந்த மாதிரி. இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். லெமன் ரைஸுக்கு இதை மாதிரி ஒரு முறை வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, கருகிடாமல். இதை மாதிரி நீங்கள் ஒரு முறை லஞ்ச் பாக்ஸுக்கு செய்து பாருங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அரை தக்காளியை உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துகிட்டு போகலாம், ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இது நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 லெமனை இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணுமே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஆற வச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் நல்லா வரும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சது வேர்க்கடலை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிட்டு வதக்கி வச்சதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு முறை மசாலாவை அரைச்சி செய்து பாருங்கள். லெமன் ரைஸு உங்களுக்கு திரும்ப திரும்பவும் இதே மாதிரி தான் செய்ய தோணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு முறை இப்படி செய்தீங்கன்னா குழந்தைங்க திரும்பவும் இதே மாதிரி செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.